தான் நான்கு பாதம். நான்கு பாதம். இப்ப பாயிரத்துல பாருங்க, பேருரையில சைவ ஆகமங்களில் உளவாகிய நாட்பாதங்கள். அப்ப நாட்பாதம் என்பது என்ன? சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். தமிழ்ல சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. இது அப்படியே ஒரு திருவாசக பாடல், உங்களுக்கு தெரியும். 50வது பதிகத்தில ஒரு பாடல்ல மாணிக்க வாசகர் சீலமின்றி, நோன்பின்றி, செறிவே இன்றி, அறிவின்றி, தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டியாண்டானை கொடியே என்றோ கூடுவதே. சுவாமியோட கூட வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 நெறிகளை கடைபிடித்தால் ஒழிய போய் சேர முடியாது. இதற்குத்தான் தவம் என்று பெயர். இதுதான் 8ஆம் நூற்பாவுல தம் முதல் தவத்தினில் உணர்த்த என்று காட்டுகிறார். அப்ப தனக்கு முதலாக இருக்கிற இறைவன், தனக்கு முதலாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த தனக்கு முதலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், தனக்கு முதலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உணர்த்துகிறான். எப்படி அந்த தம்முதல் உணர்த்துவான் என்றால், தவம் செய்தால் அவன் உணர்த்துவான். எனவே உணர்த்த, உணர்த்தங்கிற சொல் ரொம்ப நல்ல சொல்லுங்க. 12 நூற்பாவிலேயும் மெய்கண்ட சிவம் நூற்பாவை கூறி, அந்த நூற்பாவுக்கு கீழே இந்நூற்பா எண்ணுதலிற்றோ எனின், இது அவரே செய்தது. இந்நூற்பா எண்ணுதலிற்றோ எனின் சங்காரகாரணனாகிய முதலையே முதலாக உடையது என்பதை என்ன என்பதை உணர்த்தியது என்று காட்டுவார். இப்போ உணர்த்தியது என்பது அறிவுக்கு விளங்க வைத்தல் என்று பொருள். இந்த அறிவுல பட வேண்டும். தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பட்டாதான் எந்திரிச்சு குடிப்பாங்க இல்லையா? இது இனிப்பு சாப்பிட்டோம்னா 400 வந்துரும், விட்டுறலாம் அப்படின்னு உணர்ந்தாதான் இனிப்பை கீழே வைப்பான். அது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய அறிவில படும்படியாக சொல்ல வேண்டும். அதை செய்வதை தான் உணர்த்துதல் என்று பொருள். எனவே 12 நூற்பாவிலேயும் உணர்த்த உணர்த்த என்று முதலிய பொருள்ல காட்டிய சொல்தான் 8ஆம் நூற்பாவில உணர்த்த என்ற ஒரு சொல் வருகிறது. இப்ப குருநாதர் தம் முதலாக இருக்கிற குரு உயிருக்குள்ள இதுவரை மறைந்து இருந்து உரிய பக்குவ காலம் வந்தவுடனே குருவாக வந்து முன்னிற்கிற குருநாதர் உணர்த்தியது 8ஆம் நூற்பாவில மட்டுமில்ல, முதல் நூற்பாவில இருந்து 12 நூற்பா வரை நமக்கு உணர்த்துகிறார், மெய்கண்டாரே காட்டுகிறார். அப்பொழுது சரியாபாதத்தை, கிரியாபாதத்தை, யோகபாதத்தை, ஞானபாதத்தை, சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, ஞானம், இது உங்களுக்கு ஞானம் இருப்பதால கொஞ்சம் மனநமாக கூட வைத்துக் கொள்ளுவீர்கள். நல்ல பாட்டு. இவை இன்றி நான் கெட்டேன் என்று காட்டுகிறார். இந்த 4 பகுதிகளையும் விரிவாக காட்டுவது சைவ ஆகமங்கள். ஆனால் இந்த சிவஞான போதம் இருக்கிறதே, அது 4வது பாதமாகிய ஞான பாதத்திலே சொல்லப்பட்ட பொருளை ஆராய்ந்து அதை உலக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிவஞான போதம் கூறப்பெற்றது. சிவஞான போதம் ஆகமத்துல சொல்லப்பட்ட 4 கருத்துல 4வது கருத்தான ஞானபாதத்தை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருளி செய்யப்பெற்றது என்று எடுத்த உடனே முனிவர், எல்லாரும் ஆகமன்னு சொல்றாங்க, ஆகமத்துல 4 இருக்கு
அப்படி காட்டுகிறார். நான் கொஞ்சம் எளிமையா சொல்வது உண்டு. என்னை போல சாதாரண மக்களுக்காக இந்த பாயாசத்துல முந்திரி எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க, அழுங்காம அப்படி பொறுக்கி. அது மாதிரி ஆகமங்கள் மிகப்பெரிய பாயாச கடல். அது அங்கங்க முந்திரி திராட்சை இருக்கும். அதுதான் ஞானபாதம். அப்படி எடுத்து பொறுக்கி கொடுத்த மாதிரி 12 நூற்பாவுல அவ்வளவு அழகா காட்டி இருக்கிறார் மெய்கண்ட சிவன். எனவே சைவ ஆகமங்களில் உளவாகிய நாற்பாதங்களுள் வைத்து ஞானபாதத்து ஓதிய பொருளை ஆராயும் ஆராய்ச்சி, அதை நன்கு சிந்தித்து தெளிவுபடுத்துகிற ஆராய்ச்சியை இந்த நூலில், சிவஞான போத நூலில் மெய்கண்டார் காட்டுகிறார். சரி, இந்த பயன், இந்த ஆராய்ச்சிக்கு பெண் யாதோ என்றும் நீங்க பேருரையை காண்பித்தா கொஞ்சம் உபயோகமா இருக்கும். அந்த பேருரைக்கு விளக்கம் காண்பு மேல இன்னும் மேல இன்னும் மேல இல்லைங்க கீழ். ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம். போதும். அப்ப சைவ ஆகமங்கள்ல சொல்லக்கூடிய நாற்பாதம், சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 பாதங்களுள் ஞானபாதத்து ஓதிய பொருளை ஆராயும் ஆராய்ச்சியை இந்த நூலின் கண்ணே மெய்கண்ட சிவம் காட்டுகிறார். சரி, இந்த ஆராய்ச்சி தேவைதானா? இப்ப நல்ல சுகர் அப்படி சோர்வா கொண்டுக்கிறீங்க, ஒரு மாத்திரையை கொடுத்து, இது ஒருத்தர் கொடுக்குறாரு, இது மாத்திரை உடனே வாயில போடுங்க. அப்ப நின்னு இது எங்க தயார் பண்ணது, எந்த டாக்டர் கொடுத்தது, இது சாப்பிடலாமா வேண்டாமா, இனிக்குமா கசக்குமா அப்படி கேட்பானா? முதல்ல வாயில போட்டு தண்ணி ஊத்திடுவான். அது உயிர் போனாலும் சரி வந்தாலும் சரி. அப்படி ஒரு 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 செயலுக்கு அது திடீர் முடிவு இருக்கிறோம்ல, அது மாதிரி கேட்கிறார். இந்த ஞானபாத ஆராய்ச்சி தேவைதானா? சரி, இந்த ஆராய்ச்சியால் உனக்கு கிடைக்கிற பயன் என்ன? இந்த ஆராய்ச்சியின் பயன் யாதோ என்னன்னு தெரியுமா எனில், இது கேட்பதற்கு உரியவர் யாவர்? எடுத்த உடனே உங்களை தான் காட்டுறார். கேட்பதற்கு உரியவர் யாவர்? யார் இந்த இதை கேட்கலாம்? மேலும் இந்த நூல் இதனால் நுதலப்படும் பொருள் யாது? இந்த நூலில் என்ன செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இந்த நூல் எதை உங்கள் அறிவுக்கு உணர்த்துகிறது எனவும், இதனை படிப்பிக்கும் கருவியாய் இதற்கு முன் ஒரு தலையான் உணர்தற்பாலது யாது? இந்த நூலை படிக்க தொடங்குறதுக்கு முன்னால நீங்க எந்த நூலை முதல்ல படிக்க வேண்டும்? அந்த நூலை படித்த பிறகுதான் ஏனைய நூல்களை படிக்க வேண்டும் என்று, அந்தந்த நூல்களை படித்த பிறகு எதை படிக்க வேண்டும் என்றும், அதற்கு மேல இதனை வழங்குவதற்கு இட்ட பெயர் யாது? இந்த நூல் என்ன சொல்லி கூப்பிடுவார்கள்? வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும்ல, அது மாதிரி இந்த நூலுக்கு பெயர், இட்ட பெயர் யாது எனவும், இது யாண்டு வழங்குவது, இந்த நூல் எங்கே வழங்கப்பெறுகிறது என்றும், இதன் முதல் நூல் யாது எனவும், இந்த நூலுக்கு முன்னால இருக்கக்கூடிய நூல் யாது, அந்த நூலை எழுதியவர் யார் என்ற வரலாறும், இந்நூல் செய்தார் யார், இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெயர் எனவும் கேட்பவர்களுக்கு பலவாற்றான் ஆசங்கை நிகழும். பலவாற்றான்னா பலவிதமா. எனக்கு அப்படி ஒண்ணும் 1000 முதல் நான் சிவஞான போதம் படிச்சேன் 1990. அப்படி இதெல்லாம் ஒண்ணு எனக்கு வரல அப்படின்னு என்ன அர்த்தம்? சுத்தமா இந்த ஞானம் கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அநேகமா இதெல்லாம் வந்திருக்கலாம், கட்டாயம் வரும் படித்தவர்களுக்கு. ஆசங்கை நிகழும். ஆசங்கை, நல்ல தமிழ் சொல்லுங்க. ஆசங்கை என்பதற்கு
ஐயம் என்று பொருள். சந்தேகம், ஐயம் என்று பொருள். இந்த ஐயம் என்பதைத்தான் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்க நூல்ல குருநாதரிடத்துல மாணவன் ஏற்படுகிற ஐயங்களை கூறிய வினா தொடுப்பது போலவும் அந்த வினாவுக்கு ஆசிரியர் பதிலளிப்பதை போலவும் அந்த நூல் பாடப்பட்டிருக்கும். 53 பாடல்களை கொண்டது. அதுல முதல் பாடல்ல குரு வணக்கத்தோடும் குருநாதரிடத்துல விண்ணப்பிக்கிற வகையிலேயும் அந்த பாடலை மனவாசம் கடந்தார் பாடுகிறார். நல்ல பாட்டு. உங்களுக்கு அதுல பலர் படித்து பழக்கம் இருக்கிறது. எனவே நான் நினைவூட்டுவேன். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டார். இந்த குருநாதருடைய சிறப்ப மனவாசம் கடந்தார் என்ன அழகான சொல்றார். இவர் எம்ஏ, எம்எட், பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒண்ணும் ஞாபகம் இருக்காது. அதுக்கு தேர்வு எழுதும் போது ஞாபகம் இருக்குதே தவிர மற்ற என்ன இருக்கிறது? ஆனா இங்க குருநாதர் யார் தெரியுமா? பொய் காட்டி புறச்சமயங்களிலே சொல்லப்படுகிற பொய்களை எல்லாம் காட்டி, பொய் காட்டி. இங்க பொய் என்பது புறச்சமயங்கள்ல சொல்லப்பட்ட சைவ சித்தாந்த கருத்துக்கு மறுவான செய்திகள். பொய் காட்டி என்பது பொருள். பொய் காட்டி பொய் அகற்றி. அந்த சமயங்களை கடைபிடிப்பதால் உனக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அந்த பயனில்லாத சமய நெறியை விட்டுவிட்டு நீ இதை கடைபிடி. ஆமாங்க, 6ஆம் நூற்றாண்டுல நடுவீதியில ஒரு தாளத்தை வைத்துக் கொண்டு ஒரு 3 வயது குழந்தை பாடுது. என்ன அறிவிப்பு தெரியுமா? பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டூரை மொழிவ கேளாதே. என்ன அறிவிப்பு தெரியுமா? நல்ல மரத்துல இருக்கக்கூடிய பட்டையில் வந்த சாரால துணிய நனைத்து கட்டி இருக்கிற ஒரு குழு. அவர்கள் பேரின்பம் பெறுவதற்கு வழி இது என்று சொல்லுகிறார்கள். அதிலே எந்த விதமான உள்ளீடும் இல்லை. அது முட்டை கட்டுரை. நம்ம பள்ளிக்கூடத்துல வாங்கின ஞாபகம் பாருங்க. பார்க்கு முட்டை கட் 0, நோ யூஸ். பட்டை துவராடை படிமம் கொண்டாட்டும் முட்டை கட்டூரை மொழிவ கேளாதே. வேண்டாம், அவங்க பேச்சு கேட்காத. உனக்கு எந்த விதமான பயனும் இல்லை. உனக்கும் இல்லை, உங்க குடும்பத்துக்கும் இல்லை, உங்க பரம்பரைக்கும் இல்லை. வேற என்ன செய்யறது? அடுத்து பதில் சொல்லுகிறார். சிட்டர் வாழ்த்தில்லை. சிரேஷ்டர்கள், ஞானத்தவம் உடையவர்கள், அறிவால் பெரியவர்கள் கூடியிருக்கிற இடம் திருச்சிற்றம்பலம் தில்லை. சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய நட்ட பெருமானை நாம் நாளும் தொழுவோமே. எவ்வளவு பெரிய அறிவிப்பு பாருங்க. இதுதான் பொய் காட்டி பொய் அகற்றி. பொய்யை காட்டியது 2 வரி, பொய்யை அகற்றியது மிச்சம் 2 வரி. எப்படி சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, இந்த குறைய அறிவுடைய எனக்கே இவ்வளவு சுவையை என்னால சுவைக்க முடிகிறதே. நீங்க அடிக்கடி வகுப்பு கேட்கறவங்களுக்கு அந்த டேஸ்டி ஃபுட்டை எப்படி சாப்பிட்டு இருப்பீங்க இல்லையா? அறிவுக்கு சரியான விருந்து தோத்திரமும் சாத்திரமும் தான். ஆக பொய் காட்டி, நான் மனவாசம் கடந்தவர்களை உண்மை விளக்க நூலை நான் நினைவூட்டுகிறேன். பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய். ஆக அறிவில் என்றும் ஆனந்தத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யாகிய பரம்பொருளை போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய்கண்டா. எப்பொழுதுமே யாருமே உயர்ந்த செயலை தனக்கு மட்டும் வச்சுக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன்.
ஒரு பணம் கொஞ்சம் கையில வச்சிருக்கீங்க, யாரா வர்றாங்க, பொதுவாவே அதுல புது நோட்டை எடுத்து வச்சுக்குவோம், கொஞ்சம் கசங்க நோட்டை கொடுத்து தீர்த்துருவோம் இல்லையா? யாராவது பொருள் கேட்டு வர்றாங்க, உணவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க உலகத்துல இப்படி எல்லாத்தையும் பொருத்தி பாருங்க. ஆனால் எங்கள் சிவபெருமான் இருக்கிறார் பாருங்க, இந்த ஒதுக்கக்கூடிய பொருளை என்னிடத்துல கொடுத்திருப்பா, வைக்கக்கூடிய பொருளை நீ வச்சுக்க என்று கொடுக்கிற ஒரே தலைவன் சிவபெருமான் ஒருவர் தான் இல்லையா? எங்கள் குருநாதரும் அதுபோல பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டார். பொய் காட்டா மெய்யா, நெறியல்லா நெறியை எனக்கு எப்பொழுதும் உபதேசிக்காத என்னுடைய ஆசிரியர், நெறியல்லா நெறி தன்னை நெறியாக கொண்டு ஒழுகுபவன் நான். பொய் காட்டா மெய்யா, சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள். சுத்த வினா, சுத்த வினா என்ன? இலக்கணத்துல சொல்லுவார்கள், அந்த வினா என்பது அதாவது தெரியாத பொருளை கேட்பது, தெரிந்த பொருளையே மேலும் தெரிந்து கொள்வதற்காக கேட்பது. கொஞ்சம் தெரியும், ஆனா சரியா புரியல சுவாமி. என்ன தெரியும் தெரியுமா? 36 தத்துவங்கள்னு சொல்லுகிறார்கள், நான் படித்திருக்கிறேன், ஆனா என் அறிவுல படவில்லை. அது எனக்கு விளங்குமாறு கொஞ்சம் சொல்றீங்களா? சுத்த வினா ஐயா, ரிக்வெஸ்டட் ப்ளீஸ் சார், கைண்ட்லி ரிக்வெஸ்ட். என்ன கீழே கால்ல கடந்து கதறாருங்க, எப்படி பாடம் கேட்கறது? கால்ல விழுந்து கண்ணீர் விடுகிறார். அவர் கண்ணீர் விட்டது அவர் சொல்லால நாம் கண்டு மகிழுகிறோம். ஐயா மெய்கண்டா, சுத்த வினா நீதான் கேட்டே என்னுடைய அறியாமையை, என்னுடைய குறைவை நீ கேட்டு சுவாமி என் மயக்கம் தீரும்படியாக எனக்கு அருள் புரிவீர்களாக. அந்த மயக்கம் தீரும்படியாதுன்னு சொல்லணும், அதுதான் ஆசங்கை. ஆசங்கைனா ஐயம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதத்தான் முனிவர் என்ன காட்டுகிறார்? கேட்போருக்கு பலவாற்றான் ஆசங்கை நிகழும். ஆமா, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், ஒரு தவறுதலா ஒண்ணு செய்து விட்டால், அதை ஏன் செய்தா, என்ன காரணத்தால செய்தா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று ஒருத்தர தவறாவே கணக்கு போடுவதில் வல்லமையுடையவர்கள் நாம். ஆனால் சொல்லுகிறார் வள்ளுவன், அப்படி பார்க்காத, உனக்கு யாராவது வேண்டாத செய்தா கூட நீ திருப்பி செய்யாத. இதுதான் மனிதரில் புனிதத்தன்மைங்கிறார். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். எந்த ஜென்மத்திலையும் அதை கடைபிடிக்கிறது இல்லையா? பல கோடி சேர்த்தலாம், உலகம் முழுவதும் போகலாம், ஆடைகளால அணிகலன்களால நாகரிகமாகலாம். அறிவால் வள்ளுவரை போல் நாம் நாகரிகம் அடைவது எப்பொழுது? இன்னா செய்தாரை ஒருத்தல். நீ உனக்கு வேண்டாத ஒருத்தர் செஞ்சா நீ கட்டாயமா தண்டிப்ப. ஒருத்தல்னா தண்டித்தல். இன்னா செய்த, உனக்கு வேண்டாத ஒருத்தர் செய்தா கோபம் வரும், தண்டிப்ப. ஆனா நீ எப்படி அவர் நாண, சே இவ்வளவு பெரியவருக்கு இந்த தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு அவனுக்கு உணர்த்துகிற வகையில நீ நன்மையை செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த குறளுக்கு இலக்கணமாக வாழ்வது என்பது பல கோடி பிரபலசி. ஆம் என் சாமி, யாராவது கொல்ல வந்தா அவருக்கு உணர்ற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருக்க முடியுமா? என்ன போங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், கேள்வி வரும். மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருநீர் பூசண அடியார்களை எல்லாம் வணங்கி
வரவேற்று உபசரித்து வேண்டியதை கொடுத்தார். தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள்ள ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன 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 என்று கொடுத்து கொண்டிருந்தார். அந்த அரசனை பக்கத்து நாட்டு அரசன் பகைமை கொண்டான். இப்ப நம்ம நாட்டுல பகமை வந்து நாட்டுல சீரழிவு நடக்குதே, சிவபெருமான நேரத்துல நாம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கோ, இந்த சண்டை வேண்டாம். அந்த அறிவை அவர்தான் அவருடைய அறிவுல போய் கொடுக்க வேண்டும். நான் தொடங்கிய நாள்ல இருந்து பரம்பொருளை அழுது கொண்டிருக்கிறேன். மக்கள் எத்தனை பேர் அழிகிறார்கள் சுவாமிக்கு தெரியாதில்ல. ஆனால் இந்த சிறியனுடைய விண்ணப்பம் அவருக்கு தெரியாதா? அப்பொழுது அவன் பல முறை மெய்ப்பொருள் நாயனாரை போருக்கு வருகிறான், வெற்றி பெற முடியல. ஒரு நாள் மறைந்திருந்து திருநீர் பூசிக்கொண்டு, நான் சுருக்கமா வந்துட்டேன், புத்தகத்துக்குள்ள ஒரு கத்திய வச்சு கொண்டு இதுவரை யாரும் சொல்லாத ஆகமத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி உள்ள போக, அவர் படுத்துட்டு இருக்க, மனைவி அப்புறம் போக எழுந்து இந்த ஆகமம் சொல்றவ மேலையும் அவர் வாய் பற்றி அப்படி கீழையும் அப்படி கொண்டார். அப்பொழுது கத்தி எடுத்து குத்தினார். இப்ப இவருக்கு அந்த கத்தி எடுத்து குத்துவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? பக்கத்துல ஒரு மெய்காப்பாளன் வாழை உருகி கொண்டு ஒடியாருகிறான், அவனையாவது விடணும் இல்ல. இந்த கத்தியால தாக்கப்பட்டவர் சொல்றார், தத்தா அவர் நமக்கு சொந்தக்காரருப்பா, அவர் நல்லவருப்பா, தத்தா நமரேகான். அவர் சொன்னாரா இல்லையா? இந்த குரல் படி வாழ்ந்தாரா இல்லையா? இதுக்கு மேல அந்த முறையில ஐயம் சந்தேகம் வரும். எப்படி வரும்னா, பலவாற்றான் ஐயம் வரும். வரணும். நூல் படிக்க 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 சந்தேகம் வந்தாதான் நூலை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா உண்மையிலேயே சில பேர் புரிஞ்சிருக்கும், கமலாமா மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவன் தலையாட்டான்னு அர்த்தம். ஆசங்கை நிகழும். சிவஞான முனிவரே சொல்லிட்டார், சந்தேகம் வரும். அவருக்கு அந்த ஏற்படுகிற பலவாற்றான் ஏற்படுகிற ஆசங்கை நீக்கி நூலை படிப்பதில் மன எழுச்சி சேரல் பொருட்டு மேலும் மேலும் அந்த பேரின்பத்தை அடைவதற்கு இவன் உள்ளத்துக்குள்ள ஒரு எழுச்சியை, ஒரு அவேர்னஸ் அறிவுல வரணும் இல்லையா? அதன் பொருட்டு இந்த நூல் முகப்பில் பாயிரம் உரைக்கப்படுகிறது என்று அருமையா காட்டினார். இந்த முறையில இவை அமைய பெற்றிருக்கின்றன. ஆமா, இனி பாயிரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுப்புரை, அதுக்கு பிண்டப்பொழிப்புரைன்னு பேர், அதை அவரே செய்திருக்கிறார். 42வது பக்கம். இந்த பிண்டப்பொழிப்புரை காலம் நிறைவானதால் நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று உங்களுக்கு நினைவூட்டி, இதுல ஒரு சொல் கூட என்னுடைய முயற்சியால் வந்ததல்ல. முனிவரும் எனக்கு இந்த நூலை நான் பாடம் கேட்கிற பொழுது இந்த நூலை சொன்ன எங்க ஆசிரியர் முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களுடைய சிந்தனைதான் எனக்கு இருக்கிறது. அவரும் உள்ளிருந்து இந்த பாடத்தை உங்கள் மத்தியில படிக்க வைத்தார் என்றுதான் நான் சொல்லுவனே தவிர பெரிதாக சொன்னதாக நான் கருதுவதற்கு இடமில்லை என்று சொல்லி, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மனம் கலந்த தண்டனிட்ட வணக்கத்தை வழிபாடாக செலுத்தி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. மிக 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 அருமையாக அவ்வளவு அவ்வளவு உருக்கமா இருந்துச்சு ஐயா. மிக நன்றி, மிக நன்றி ஐயா. ஓம் நம சிவாய். சிவாய நம. ஓம் நம சிவாய். ஓம் நம. நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியா ஐயா, என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியா. சிவாய்.
அனைவருக்கும் நன்றி.